ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாடி இந்த 2008 2009 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் நிறைய படங்களை விநியோகம் பண்ணாங்க. அந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா சுமாராக இருக்கா அதெல்லாம் மேட்ரே கிடையாது. சன் பிக்சர்ஸ் பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணுவாங்க. அதனால் அந்த படம் மிகப்பெரிய ஹிட்டோ அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை கொண்டு வந்துடும். இன்னொன்று, சுமாரான படங்கள் கூட ஓரளவு வசூலையும் பெற்றுடும். அதே சமயத்தில் ரசிகர்கள் சன் பிக்சர்ஸ் இவ்வளவு விளம்பரம் பண்ணுறாங்களே அப்போ படம் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி போய் ஏமாந்த படங்களும் இருக்குது. ஸோ இப்படி எல்லா விதமான படங்களையும் சன் பிக்சர்ஸ் விநியோகம் பண்ணியிருக்காங்க. எந்திரன் படத்தை அவங்களே முதல் முறையாக ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் எல்லா ஹீரோக்களோடையும் ரொம்ப டைப் இருப்பாங்க. அவங்கள வச்சு படம் பண்ணணும் அப்படின்னு. சன் பிக்சர்ஸுக்கும் குறிப்பாக கமலுக்கும் ஆகாது அப்படிங்கிறதால கமலை தவிர எல்லா ஹீரோக்கள்கிட்டையும் கிட்டத்தட்ட அவங்களோட படங்களை வாங்கி ரிலீஸ் பண்ணுவாங்க. கேட்கவே தேவையில்லை. அதில் விஜய் படமும் சூர்யா படமும் ஏகப்பட்ட படங்கள் அது இருக்குது. ஆனால் அஜித் கூட மட்டும் அவங்க இணையவே இல்லை. என்ன காரணம்னு தெரியல. ஆனால் அதே சன் பிக்சர்ஸ் ஆட்சி மாறினதுக்கப்புறம் 2011 ஏடிஎம்கே ஆட்சி வந்ததுக்கப்புறம் அவங்களோட விநியோகம் சரி தயாரிப்பு சரி அப்படியே கொஞ்சம் டவுன் ஆச்சு. அந்த டைமில் சன் பிக்சர்ஸ்க்கே பிரேக் கொடுத்தது நம்ம ஏகே என்கிற அஜித்குமார் தான், மங்காத்தா படத்தின் மூலம். ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் அஜித் இணைந்தாங்கன்னா அது வேற லெவலில் இருக்கும் அப்படின்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அவங்க இணையவே இல்லை. ஸோ இப்போ ஒரு 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் நம்ம அஜித்குமார் நடிக்க போகிறாரு, சிறுத்தை சிவா தான் அந்த படத்தை இயக்க போகிறாரு அப்படிலாம் தகவல் இருந்துச்சு. ஆனால் சன் பிக்சர்ஸோட கண்டிஷன்ஸ் அஜித்துக்கு ஒத்து இல்லை, அஜித்தோட கண்டிஷன் சன் பிக்சர்ஸ் ஒத்து இல்லை. அதனால் இந்த கூட்டணி சாத்தியமாகவே இல்லை அப்படின்லாம் நம்ம புலம்பல கேட்டோம். ஆனால் அது மீண்டும் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸும் அஜித்தும் இணைய போகிறாங்க, அந்த கூட்டணி மீண்டும் இணைய போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு நடைமுறை உதாரண சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு நமக்கே தெரியும். சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம தல அஜித்தும் அவருடைய மனைவி ஷாலினி அவருடைய மகள் அவங்களோட மகன் குடும்பத்தோட கிரிக்கெட் பார்க்க வந்திருந்தார் இல்லையா. இப்போது அதே கிரவுண்டில் தான் நம்ம கலாநிதி மாறனர்களின் மனைவி காவேரி மாறனும் மகள் காவியா மாறனும் வந்திருக்காங்க. வந்தது மட்டும் கிடையாது, அஜித்தை பார்த்து சந்தித்து பேசியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் அவங்க அழைத்ததின் பேரில் தான் அஜித்தே குடும்பத்தோடு கலந்துக்கிட்டாரு. ஸோ அவங்க கூட அஜித் குடும்பமும் இவங்க குடும்பமும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் உலகுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ இதனாலேயே சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் விரைவில் அஜித் ஒரு படம் நடிக்க போகிறாரு. இதுலேயே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த விஷயம். இன்னும் சொல்ல போனால் அந்த படத்தை இயக்கிறது யார், சிறுத்தை சிவாவேவா இல்லை ஆதிக் ரவிச்சந்திரனா அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். முதல்ல சன் பிக்சர்ஸ் அஜித் கூட்டணி உறுதி அப்படி மட்டும் நம்ம சொல்லலாம்.